இப்ப பிள்ளைங்க நமக்கு பிற்காலத்தில் சோறு போடுவாங்கிறதுக்காக நம்ம வளர்க்கல, அவங்க ஒரு பாரம்பரியத்துக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மகனா மகளா கேள்வி. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க, அதை பத்தி எவ்வளவு அனலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு அனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நான் இதே மெத்தட்ல இந்த கேஸ வழக்க நான் நெருங்கினேன்னா சரியா இருக்காது. நான் வேற மாதிரி நெருங்குறேன். மகனுடைய வேலைகள் பணிகள் அப்படின்னு சில இருக்கு, மகளுடைய வேலைகள் பணிகள் அப்படின்னு சிலது இருக்கு. மகனுக்கு பெருமை சேர்ப்பது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மகளுக்கு பெருமை சேர்ப்பது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மகளால் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பது, மகனால் பெற்றோருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அருமையா பொண்ணு பள்ளிக்கூடத்துல பாடுறா, எல்லாரும் யாருங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாடினால, யார் அப்பா அம்மா அப்படின்னா அந்த பொண்ணால பெருமை. பையன் மல்யுத்தத்துல போய் நின்று அடிச்சு கிடிச்சு உருட்டி வர்றான், ஒரு பயங்கரமான ஒரு பாடி பில்ட் பண்ணி நல்ல பிரமாதமா வச்சிருக்கிறான், யாருங்க அந்த பையன். அப்போ பையன் பெருமை பெறுவதுன்னு ஒரு வழிமுறை இருக்கு, பெண் பெருமை பெறுவது அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கு. ரேங்க் வாங்குறா, பொண்ணுக்குனால பெருமை வருது. இந்த பையன் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு ராணுவத்தில் போய் சேர்ந்து மெடல் வாங்கி கொடுக்குறான் அப்படிங்கிறதுனால பையனுக்கு பெருமை இருக்கு. அப்போ பையன் பெருமை சேர்ப்பதற்குன்னு சில வழிமுறை இருக்கு, பெண் பெருமை சேர்ப்பதுன்னு ஒரு வழிமுறை இருக்கு. ரெண்டும் கரெக்ட். இப்ப நம்ம கேள்வி என்ன, பெற்றவருக்கு பெருமை சேர்ப்பது மகனா மகளான்? ஒரு நிமிஷம் நின்று யோசிப்போம். பெண்ணுக்கும் ஆணுக்கும் நம்ம ரிலிஜன்ல என்ன இடம் கொடுத்தாங்க தெரியுமா? பெண்ணை நிலம் என்றார்கள், ஆங்கிலத்தை ஆணை விதை என்றார்கள். பெண் வந்து நிலம், ஆண் வந்து வித்து. இப்போ நல்ல வித்தாக இருந்து நல்ல நிலத்தில் விழுந்தாதான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். வித்து சரியில்லைனாலும் நல்ல நிலத்துல போட்டு பிரயோஜனம் இல்லை, நிலம் சரியில்லைனாலும் நல்ல வித்தை கொண்டு போய் அங்க போட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவான் அந்த காலத்துல, சுடுகாட்டை உழுது பயிர் பண்ண முடியுமான்னு கேட்பான். எப்படி சுடுகாட்டை உழுது பயிர் பண்ண முடியுமானா என்ன அர்த்தம் தெரியுமா? வாச்ச மனைவி சரியில்லைன்னு அர்த்தம். சுடுகாட்டை உழுது பயிர் பண்ண முடியுமா? அங்க என்ன விதை விழுந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, முளைக்காது. அப்போ பெண்ணுக்குன்னு ஒரு சில கடமைகள், ஆணுக்குன்னு ஒரு சில கடமைகள் நம்முடைய மரபுல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அப்படி தகுதி உடைய பெண்ணாகவும் அப்படி தகுதி உடைய ஒரு ஆணாகவும் பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டு வருகிறார்கள்? என்ன செய்து கொண்டு வருகிறார்? இவன் பிரார்த்தனை பண்ணானா, வேள்வி பண்ணானா, தவம் பண்ணானா, ஒரு நல்ல பெண் குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணானா, நல்ல ஆண் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக ஏதாவது முயற்சி எடுத்தானா? நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. பல குடும்பத்தில் பிள்ளை பிறப்பது என்பது விபத்து, சில குடும்பத்தில் பிள்ளை பிறப்பு என்பது சம்பத்து. விபத்து வேறு, சம்பத்து வேறு. சம்பத்துனா பரம்பரையில வர்ற செல்வம், விபத்துனா ஆக்சிடென்ட். விபத்தா புள்ள பிறகுது என்ன சொல்லுவாங்க, என்னமோ எதிர்பார்க்கலைங்க, பையன் வந்து பிறந்துட்டான், எதிர்பார்க்கல பொண்ணு வந்து பிறந்துட்டான். இது இந்திய மரபு அல்ல. திருமூலர் சொல்றாரு, உனக்கு ஆம்பளை புள்ள வேணுமா பொம்பளை புள்ள வேணுமான்னு கேட்கிறாரு. இந்த திருமந்திரம் படிச்சவங்க எத்தனை பேர்? அம்மா கையை ஊத்துறாங்க. எத்தனாவது பாட்டுமா? திருமந்திரத்தில் எத்தனாவது பாட்டு? பரவாயில்ல, தப்பு இல்லை, படிச்சதே சந்தோஷம். 490 520 வரைக்கும் பாட்டுடுங்க. திருமந்திரத்தில் 490 520 வரைக்கும் இருக்கிற பாட்டு எடுங்க. புள்ள பெத்துக்கிறத பத்தி பாடுறாரு. நம்ம இந்த நாட்டோட மரபு எதையும் ரகசியமா ஒளிச்சு வைக்க வேண்டாம், உண்மைகள் மக்களுக்கு போய் சேரணும். நல்ல கவனிங்க. குழந்தை ஊனமா பிறக்குதே ஏன்? குழந்தை மந்தமான அறிவோட பிறக்குது ஏன்? இதெல்லாம் திருமூலர் அட்ரஸ் பண்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா? பெண்ணினுடைய வயிற்றில் மலமூத்திரம் தங்கி இருக்குமானால், எப்ப உறவு கொள்ளுகிற காலத்துல பெண்ணினுடைய வயிற்றில் மலமூத்திரம் தங்கி இருக்குமானால் பிறக்கிற குழந்தை மந்தமாக பிறக்கும். ஆண் பெண் இருவருடைய வயிற்றிலும் மலமூத்திரம் தங்கி இருக்கிற போது கருவுறுவது என்று சொன்னால் ஊனமுடைய குழந்தையாக பிறக்கும்.
உறுப்பு குறைபாடு உடைய சார் அலி என்கின்ற டிரான்ஸ்ஜெண்டர், நம்ம அந்த வார்த்தையை இப்ப யூஸ் பண்றது இல்ல, டிரான்ஸ்ஜெண்டர் மூன்றாம் பாலினம் சொல்றமே, அது ஏன் பிறக்கிறது அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். ரெண்டு பேருடைய சுவாசமும் அந்த சுவாசம் எதிர்க்கும் போது சமசுவாசமாக அது மாறும் போது பிறப்பது மூன்றாவது பாலினமாக வந்து பிறக்கிறது. இந்த மாதிரி உலகத்தில் எழுதி வைத்த நூல்கள் நீங்க இந்தியாவை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. திருமூலர் தமிழ்லயே எழுதி வச்சிருக்கிறார், நல்ல குழந்தையை உருவாக்குவது எப்படி.